பாருங்க இப்போ பால் வந்து நமக்கு பொங்க போகுது, எல்லாம் நிறைஞ்சு பொங்குது நமக்கு. பாருங்க கிழக்கு பார்த்து எனக்கு பொங்கியிருக்கு. ஆனால் பொங்கல் அப்படிங்கிறதுனால இன்னும் குலைவாக வேகணும் நமக்கு. ஒரு அகப்பை மட்டும் நான் வந்து சுடுதண்ணி, அந்த சுடுதண்ணி எடுத்து வச்ச சுடுதண்ணியை ஊற்றிக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பத்தலைனா மட்டும் நீங்கள் சேர்த்துக்குங்க, அப்போ உங்களுக்கு போதும். குலைவாக நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்சு சாமிக்கும் படைச்சிடலாம், நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். சாதாரணமாக வெண்பொங்கல் அப்படிங்கிறது வந்து நம்ம பருப்பெல்லாம் போட்டு செய்யாமல் வெறும் பொங்கல், அதாவது கோவிலில் செய்கிற மாதிரி செய்கிறது எப்படின்றத இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், இப்போ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மண்பானை தான் எடுத்திருக்கோம். மண்பானையில் மஞ்சள் கொத்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நல்ல திருநூறு பட்டை போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அடுப்பை ஆன் பண்ணி, அதாவது வெளியில் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கல் அடுப்பு வச்சு நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம குக்கர்லேயே அதாவது நம்ம வீட்டு கேஸ் ஸ்டவ்லேயே பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த மஞ்சள் கொத்து வச்சுருக்க அந்த மண் பாத்திரம் இருக்குது இல்லைங்களா, அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். இப்போது நான் இன்றைக்கி வந்து 1/4 கிலோ அளவுக்கு பச்சரிசி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு ஃபுல்லாக நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம். பிகினர்ஸ்லாம் செய்யும் போது அவங்களுக்கு தெரியாது, ஃபுல்லாக தண்ணி வச்சிட்டோம்னா தேவைப்பட்ட அந்த சுடுதண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். அதுக்காக நம்ம ஃபுல்லாக தண்ணியை வச்சிடலாம். இது 5 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சிரும். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை ஊற வச்சதை கழுவிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த தண்ணியை நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் எடுத்து வச்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னா, ஒரு சில பச்சரிசி வந்து என்ன பண்ணோம்னா உங்களுக்கு வந்து தண்ணி நல்லா இழுக்கும், நல்ல சாதம் வந்து நல்லா உபரி ஆகும். அதனால் அந்த மாதிரி இருக்கும் போது என்னாகும், நம்ம வச்சுருக்க தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு சில அரிசி வந்து என்னாகும், தண்ணி வந்து அந்த அளவுக்கு இழுக்காது. அந்த நேரத்தில் பொங்கல் ரொம்ப கொலன்னு நீத்து போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அளவுக்கு 3/4 அளவு பாருங்கள். இப்போ வந்து நான் இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுருக்கேன். மீதி இருக்க தண்ணியை இதில் எடுத்து வச்சுட்டேன். பக்கத்து ஸ்டவ்வில் இதை வச்சிடலாம். 1/4 கிலோ அளவுக்கு பச்சரிசியை நல்லா தண்ணியில் போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியை நம்ம இதில் போட்டுடலாம். பாருங்கள், அரிசியை போட்டதுக்கப்புறம் கரண்டியை வச்சு ஒரு வாட்டி கலக்கி விட்டுறணும். அப்படி இல்லை அப்படின்னா என்னாகும், அரிசி கீழே போய் உட்காந்துருச்சுன்னா அடிப்பிடிச்சிடும். இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பை இதிலேயே போட்டுடலாம். அப்போ வந்து சாதம் வேகும் போது சாதத்துக்குள்ளெல்லாம் நல்லா இந்த பொங்கலுக்குள்ளெல்லாம் நல்லா பிடிச்சிக்கும். இதில் கொஞ்சமாக பால் ஊற்றிடுவாங்க. காய வச்ச பாலோ இல்லைன்னா காய வைக்காத பாலோ கொஞ்சம் ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், நல்லா கொதித்து வேகும் போது உங்கள் வீட்டிலலாம் பொங்கல் பால் பொங்கிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பொங்கல் அன்றைக்கி பால் பொங்கிட்டீங்களா, பொங்கல் பொங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எதனால் அப்படின்னா, பால்லாம் ஊற்றி நம்ம இந்த மாதிரி வேக வைப்போம் இல்லையா, வேக வைக்கும் போது இது அப்படியே பொங்கி வரும். பொங்கி நல்லபடியாக ஒரு கிழக்கு பக்கமோ இல்லைன்னா வடக்கு சைடோ பொங்குச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே எந்த சைடு வந்து நமக்கு பொங்கணுமோ அந்த சைடு பானையை கொஞ்சம் சாய்ச்சி வச்சுக்குவாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சீக்ரெட்டு. ஃபுல்லாகவே அப்படியே பொங்கும். அந்த மாதிரிலாம் பொங்குச்சுன்னா வீட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கிராமங்களில் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒரு மாதிரி சவுண்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி பொங்கி வரும்போது ஒரு சவுண்டு கொடுப்பாங்க. அது வந்து ஒரு குலவை சத்தம் கொடுப்பாங்க. அப்படி சொல்லுவாங்க. நாக்கை வச்சுட்டு இப்படி சொல்லுவாங்க. சவுண்டு ஒரு மாதிரி வரும். அது வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் சேர்ந்து சொல்லுவாங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து கிராமங்களில் செய்கிறது. பாருங்கள், பொங்கல் இப்போ நம்ம வீட்டில் வந்து பால் பொங்க போகுது. பாருங்கள், இப்போ பால் வந்து நமக்கு பொங்க போகுது. எல்லாம் நிறைஞ்சு பொங்குது நமக்கு. பாருங்கள், இப்படியே நல்லா நிறைஞ்சு பொங்கும். இப்போ நான் ஸ்டவ்வை மட்டும் ஸ்லோ பண்ணிடுறேன். பாருங்கள், கிழக்கு பார்த்து எனக்கு பொங்கியிருக்கு.
கிழக்கு பார்த்து பொங்கியிருக்கோம். உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் வந்து பொங்க விட்டுட்டேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. பொங்கிருச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் பொங்காது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மறுபடியும் பொங்குச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கரண்டியை வச்சு இந்த மாதிரி கலக்கி விட்டீங்க அப்படின்னா இது நல்லா உள்ளே போயிடும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் வேக வைங்க. அப்போ நான் வந்து கேஸ் ஸ்டவ்வில் வைக்கும் போது நமக்கு வந்து ஸ்டவ் சீக்கிரம் வேஸ்ட் ஆகாது. சாதாரணமாக இருந்தால் இந்த அளவுக்கு பக்குவமே சாதம் செய்யறதுக்கு சரியாக இருக்கும். ஆனால் பொங்கல் அப்படிங்கிறதுனால இன்னும் குலைவாக வேகணும் நமக்கு. பாருங்கள், இந்த பொங்கலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், கோவிலில் வைக்கிற பொங்கலாக இருந்தாலும் சரி, நம்ம பொங்கலுக்கு நம்ம வீட்டில் வைப்போம் இல்லைங்களா, தை மாசப்பரப்புக்கு. பாருங்கள், 1/4 கிலோ அளவுக்கு அரிசிக்கு நம்ம என்ன பண்ணலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். அதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. பாருங்கள், இது வந்து ரொம்ப நைஸாலாம் நுணுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒன்றும் பாதியுமாக இருக்கணும். அதோட இது சுவை வந்து அதோட மனம் வந்து இந்த பொங்கலில் இறங்கணும். ஆனால் முழுசாக, அதாவது பாதி அளவுக்கு உடஞ்சிருக்கும். ஒன்றும் பாதியமாக நுணுக்கினீங்கன்னா போதும். இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம சுடுதண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சமாக ஒரு அகப்பை மட்டும் நான் வந்து சுடுதண்ணி, அந்த சுடுதண்ணி எடுத்து வச்ச சுடுதண்ணியை ஊற்றிக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பத்தலைனா மட்டும் நீங்கள் சேர்த்துக்குங்க, அப்போ உங்களுக்கு போதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நுணுக்கி வச்சுருக்க மிளகு ஜீரகத்தை இதில் தூவிடலாம். பாருங்கள், இந்த பொங்கலுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நல்ல இன்னும் சுவையை கூட்டுறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். அதில் பல்லாக கீரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுவும் வந்து வெந்து நம்ம பொங்கல் எடுத்து சாப்பிடும் போது நல்லா சுவையாக இருக்கும். வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். ஆனால் சாதாரணமாக இதுக்கு வந்து நெய் கூட போட மாட்டாங்க. இந்த சுவையே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்க்குறேன். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியே கரெக்டாக இருக்குது. ஒரே ஒரு கரண்டி மட்டும்தான் இதுக்காக நம்ம தண்ணியை சேர்த்துருக்கோம். சூப்பராக நல்ல பொங்கல் வந்து நல்லா குலைவாக நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்சு சாமிக்கும் படைச்சிடலாம், நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். தட்டடு. இதே மாதிரி ஒரு சாம்பாரை எல்லா காய்கறிகளையும் போட்டு இதே மாதிரி பொங்கல் செஞ்சு இந்த வருஷ பொங்கலுக்கு அரசாணி காயும் செஞ்சு நீங்கள் இதே மாதிரி வச்சு படைச்சு நீங்கள் சாமியை கும்பிடுங்க. ரொம்ப நல்லா சுவையாகவும் நல்ல அருமையாகவும் இருக்கும். இந்த வருஷ பொங்கலை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரோடையும் நல்லா சந்தோஷமாகவும் சீரும் சிறப்புமாக கொண்டாடணுன்ட்டு ஈரோடு அம்மாச்சி சமையல் சார்பாக உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.